வச்சுட்டு இப்படி நல்லா இழுத்து கட்டிடுங்க. நல்லா இறுக்கி வெளியே வராத மாதிரி கட்டிடுங்க. நூல் இல்லைன்னா அதாவது கம்பி, இந்த மாதிரி கோல்டன் கலரில் கம்பி இல்லைன்னா நூல் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கணும். நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் நிற்கும். நல்லா 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 சுற்றிட்டு இந்த ட்ரீ இருந்துச்சுன்னா அதில் கட்டிவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த அங்கே தொங்கு அந்த பால்ஸ் மாதிரி தான் இருக்கும். பப்பட் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன வாயா திறக்க மாட்டேங்கிறீங்க? என் பேர் டாமி. உங்க பேர் என்னது? சொல்லுங்க. நீங்கள் என்ன, நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க வெல்கம் பண்ணுறோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த கிறிஸ்மஸுக்கு அவங்கள வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுங்க. நியூ இயர் கொண்டாடுங்க. உங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்த்து நல்லா டான்ஸ் ஆடினீங்க, பாடினீங்க, வசனம் சொன்னீங்க. இதே மாதிரி டெய்லியும் பண்ணணும். நல்லா படிக்கணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா ப்ரேயர் பண்ணணும், சண்டே சர்ச்சுக்கு வரணும். நான் வந்து சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. கேட்கலையே, கேட்கவே இல்லை. எல்லாம் சாப்பிடலையா? We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. இவங்க பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அடுத்து இதே மாதிரி அடுத்த வாட்டி நிறைய பேர் வந்திருக்கணும். பாய்.
கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அடுத்து இந்த சிருஷ்டிப்பு படைப்புகள் அதில் படங்களோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. இப்போ வந்து ஏசப்பா 7 நாளுக்குள்ள என்னென்ன ஏசப்பா 7 நாளுக்குள்ள என்னென்ன உருவாக்குனாரு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நாள் என்ன உருவாக்குனாரு? இருள் வெளிச்சம். ரெண்டாவது நாள் என்ன உருவாக்குனாரு? சூரியன் சந்திரன். மூணாவது நாள் என்ன உருவாக்குனாரு? ஆகாயம் நீர். நாலாவது நாள் என்ன உருவாக்குனாரு? பறவைகள் மீன்கள். அஞ்சாவது நாள் என்ன உருவாக்குனாரு? மரம் செடி கொடிகள். ஆறாவது நாள் என்ன உருவாக்குனாரு? மனிதர்கள் விலங்குகள். ஏழாவது நாள் வந்து ஓய்வு நாள். ஏழாவது நாள் எப்பயுமே நம்ம காலையில் சர்ச்சுக்கு போயிடணும். நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நீங்களும் இனிமேல் சர்ச்சுக்கு வந்துடுங்க. எல்லாம் கர்த்தருடைய படைப்புகள் தான். கர்த்தருடைய நாமம் 7 நாள் படைப்புகளை நல்லா வரைந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நல்ல சமாரியன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வழியில் ஒரு வழிப்போக்கன் வந்து அடிபட்டு விழுந்திருக்காரு. அதை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் யாருமே உதவி செய்யலை அவருக்கு. நல்ல சமாரியன் அந்த பக்கத்து வரும்போது அவர் வந்து அவரை சுமந்து அந்த குதிரையில் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் நடந்து அந்த இங்கே தெரியுதுல, இது வந்து ஹாஸ்பிட்டல். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம், முன்னாடி வந்து அதை வந்து அது சத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் நடந்து அந்த குதிரை மேலே அவளை உட்கார வச்சு கட்டெல்லாம் போட்டு கூப்பிட்டு போகிறாரு. யாருமே பார்த்துட்டு உதவியே செய்யலை. இவர் கொண்டு போய் இந்த சத்திரத்தை விட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவரை நல்லா பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்து நான் இவருக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் ஏசப்பாவும் நம்ம வந்து அந்த வழிப்போக்கன் மாதிரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஏசப்பா வந்து நல்ல சமாரியானா நம்மளுக்கு இருந்து எல்லா கஷ்டத்தையும் போக்குறாரு. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்காரு. நம்ம மகிமைப்பட நல்ல சமாரியனாக நம்மளை தேடி வந்திருக்கு. அடுத்தது இப்போ வந்து இது வந்து ஒரு மரம் தானே. இந்த மரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒளிஞ்சிருக்காங்க. யாருன்னா வந்து சகையு, குட்டை சகையுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஏசப்பாவை பார்க்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசையாம். அதனால எல்லாருமே வந்து அவரை என்ன பண்ணிக்கிட்டாங்களாம், மறைச்சு நின்றுக்கிட்டாங்களாம். அதனால அவர்னால பார்க்க முடியலையாம். அதனால அவர் வந்து மரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து வந்து ஏசப்பாவை வந்து பார்த்தாராம். அப்போ வந்து ஏசப்பாவோட உடை, அவரோட முடி, அவருடைய அழகான கண்கள், அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஏசப்பாவை வந்து பார்த்தாராம். அப்போ வந்து நம்மளும் என்ன பண்ணணும்னா, டெய்லியும் வந்து எவ்வளோ தடைகள் வந்தாலும் சர்ச்சுக்கு வந்து
ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி ஏசப்பாவை வந்து வேண்டணும், மகிமைப்படுத்தணும். நாம் மகிமைப்படுவதாக. இது வந்து கெட்ட குமாரன் கதை. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் சைடு எமோஜி பார்க்குறீங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் அப்புறம் நிறையா எமோஜிஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அந்த எமோஜிஸ் வச்சு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு அப்பாவுக்கு வந்து 2 மகன்கள் இருக்கிறாங்க. அதில் 2 மகன்கள் அப்புறம் அப்பா எல்லாரும் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ இதில் இளைய மகன் வந்து தனக்குரிய சொத்து பணம் எல்லாத்தையுமே வந்து அப்பாட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இளைய மகன் வந்து அப்பாவோட சொத்தெல்லாம் வாங்கினதெல்லாம் வாங்கி ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். தன்னுடைய சொத்துக்கள் அது எல்லாவற்றையும் வாங்கி தூர தேசத்துக்கு அப்பாவோட பேச்சு கேட்காம போகிறான். இந்த எமோஜி வந்து கூலாக இருக்கிறத காட்டுது. அங்கே தூர தேசத்துக்கு போய் அவன் அந்த ஜாலியாக அங்கே எல்லா பணத்தையும் செலவு பண்ணி எல்லாத்தையும் வேஸ்ட்டாக வீணடிக்கிறான். அப்படி செலவழிச்சதுனால அங்கே வந்து ஒரு கொடிய பஞ்சம் வருது அந்த தேசத்தில். அதனால அவன் ரொம்ப சோகமாயிடுறான். அதனால அவன் கையில் ஒரு காசு கூட இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு ரொம்ப பசி உண்டாகுது. அதுக்காக அவன் வேலை பார்க்குறதுக்காக ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல வந்து அவனுக்கு வேலை கிடைக்கிது. அப்படி அவன் வேலை பார்த்துட்ருக்கப்ப அவனுக்கு பன்றிக்கு போடுகிற அந்த தவிட்டை வந்து அவன் சாப்பிட்லான்னு போகிறப்ப அதை அவனால் சாப்பிட முடியல, ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் உணர்றான், நம்ம அப்பா வீட்டில் இருந்தப்போ கூட நமக்கு நல்ல ராஜபோஜனம் எல்லாமே கிடைச்சதே, நம்ம இங்கே வந்து இப்படி இருக்கோமே அப்படின்னு அப்பாவோட அன்பை வந்து அவன் உணர்றான். அப்படி உணர்ந்து அவன் அவங்க அப்பா கிட்ட திரும்பியும் போகலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்புறம் அவங்க அப்பா அவன் தூரத்துலேருந்து வர்றதை பார்த்து அவனை அணைச்சி கொண்டு அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொள்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை அணைச்சி கொள்கிறார். காணாமல் போனவன் திரும்பி காணப்பட்டான், மரித்தான், திரும்பியும் அவன் வந்து உயிர்க்கப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி நம்மளும் வந்து இது மாதிரி நம்மளும் இது மாதிரி நம்மகிட்டையும் குறைகள் இருக்கும். அந்த குறைகளை நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்குறப்ப ஏசப்பாவும் நம்மளை வந்து அணைச்சி அவர் வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் ரத்தத்தினால கழுவுறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைக்கி வந்து என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபிஷ்ஷு சாப்பிட்ருப்பீங்க. அதை வந்து இதில் வந்து என்ன கான்செப்ட்னா, ஃபிஷ்ஷு வந்து ஒரு மனுஷனை சாப்பிட்ருச்சு, அதான் கான்செப்ட்டு. எதனால் அந்த ஃபிஷ்ஷு வந்து அவர் வந்து சாப்பிட்டுச்சுன்னா, ஏசப்பா சொல்கிற வார்த்தையை வந்து அவர் யோனாங்கிறவர் கேட்க மாட்டார். ஏசப்பா வந்து ஒரு இடத்துக்கு போக சொல்லுவார், யோனா வந்து வேறு இடத்துக்கு போயிடுவார். அதனால இந்த ஃபிஷ்ஷு வந்து
யோனா வந்து சாப்பிட்ரும். அதனால் வந்து ஃபிஷ்ஷோட வயிற்றில் வந்து இவர் ஒரு 3 நாள் இருப்பார். அப்புறமேட்டு இவரோட தப்பை உணர்ந்து அதுக்கப்புறமேட்டு வந்து ஏசப்பாக்கிட்ட வேணுனதுக்கப்புறமேட்டு ஏசப்பா எங்கே போக சொன்னாரோ அந்த இடத்துலையே வந்து 3 நாள் கழித்து போய் அந்த மீன் வந்து அங்கே கக்கிரும். இதை அதாவது யோனா வந்து அங்கே கக்கிடுவார். இதே மட்டும் நம்ம யோனா மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா ஏசப்பாக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி சாரி சொல்லி சொன்னோம்னா ஏசப்பா மன்னிச்சிடுறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம வந்து நாகமன் கதை தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு நாட்டின் தளபதி. இவருக்கு வந்து குஷ்டரோகமாக இருக்குது. இவர் தீர்க்கதரிசி வந்து இவர் வந்து யோர்தான் நதியில் வந்து 7 தடவை முங்கியதீங்க, அப்போ உங்களுக்கு குஷ்டரோகம் வந்து சுஸ்தமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஃபஸ்ட்டு தயங்கினார். அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் சொன்னோடனே சரி அப்படின்னு யோர்தான் நதிக்கு போகிறாரு. யோர்தான் நதிக்கு போய் இவர் வந்து முங்க போகிறாரு. எல்லாரும் கவுண்ட் பண்ணுங்க. யோர்தான் நதிக்கு வந்துட்டாரு. இப்போ 7ஆவது நாள் முங்கி இருக்க போகிறாரு. 7ஆவது தடவை முங்கியதிக்கும் போது இவருக்கு குஷ்டரோகம்லாம் சுஸ்தமாயிருது. இவருக்கு வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால இவருக்கு குஷ்டரோகமெல்லாம் சுஸ்தமாயிடுச்சு. நம்மளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் நம்மளுக்கு அற்புதம் நடக்கும். ஆடு மேய்க்கிறவர் வந்து ஒரு ஆடு 99 ஆடு இருந்துச்சு. அங்கே ஒரு ஆடு மட்டும், மொத்தம் 100 ஆடு, அங்கே ஒரு ஆடு மட்டும் காணும். எங்கன்னு தேடுறாரு. இந்த முள்ளுலலாம் தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. அப்புறம் அங்கங்கே தேடி பார்க்குறாரு, கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ஆடு சத்தம் கேட்டுச்சு. 99 ஆடு இருந்தாலும் அந்த ஒரு ஆடுக்காக அவர் உயிரையே கொடுக்குறாரு. அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. தோலில் தூக்கி இந்த ஆடு கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சுட்டு போகிறாரு. அந்த மாதிரி நம்மளும் இந்த ஒரு ஆடு மாதிரி நம்ம வழி தப்பி திரிவோம். அப்போ நல்லா பச்சை பசேல்னு இருக்குன்னு நல்லா ஃப்ரீயாக இருக்குன்னு அந்த பக்கம் போயிடுவோம். ஆனால் கரடு முரடாக இருக்க பகுதியில் தான் இந்த ஆடு போயிடுச்சு. அந்த மாதிரி நம்மளும் ஜோம் பண்ணலைன்னா ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நம்மளும் முள்ளுக்குள்ளே மாட்டிக்குவோம். இப்போ இன்பமாக இருக்கும், அப்போ நம்ம முள்ளில் மாட்டிக்குவோம். நம்ம ஜோம் பண்ணால் இந்த மாதிரி நம்ம வழி தப்பிடலாம். கர்த்தர் நல்லா மேய்ப்பராக இருக்கும். ஸ்டார் கொடுங்க, அடுத்து அடுத்து
இது வந்து பார்க்க எப்படி இருக்கு? ஸ்டார் வந்து பகலில் தெரியுமா நைட்டு தெரியுமா? நைட்டு தெரியும். இந்த ஸ்டார் வந்து சொல்லுதான், நான் தான் வந்து இந்த உலகத்துலேயே ரொம்ப பளபளன்னு இருக்கேன். நைட்டில் ஸ்டார் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குமா? ஸோ நான் தான் ரொம்ப பளபளன்னு இருக்கேன், நான் தான் இந்த உலகத்துலேயே வந்து ஆண்டவர் படைச்சதுலேயே நான் தான் ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டார் வந்து தன்னை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த மூன் வருது. மூன் மாதிரி தெரியுதா? இது வந்து சொல்லுது, இல்லை நான் தான் உன்னை விட பெருசு. எல்லாருக்கும் நிலானா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து எல்லாருக்கும் என்ன தான் பிடிக்கும், நான் தான் அழகாக இருக்கேன், நான் தான் இந்த தேவன் படைச்சதில் நான் தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இந்த மூன் வந்து ஸ்டார் கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கு. அப்போ வந்து சன் வராங்க. சன் வந்து இவங்க 2 பேர்த்த விட பெருசு இல்லையா? அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நீயும் பெருசு கிடையாது, நிலாவும் பெருசு கிடையாது, நானுமே பெருசு கிடையாது. கர்த்தர் வந்து நம்ம எல்லாரையும் வார்த்தையினால தான் உருவாக்குனாரு, ஆனால் மனுஷங்களை தான் அவரோட சாயலாக உருவாக்குனாரு. ஸோ அப்புறம் எல்லாத்தையும் விட ஆண்டவர் படைச்சதுலேயே மனுஷங்க மட்டும்தான் ரொம்ப விசேஷமானவங்க அப்படின்னு சொல்லி இந்த சன் சொல்லுது. அப்போ நம்மளாம் யார் விசேஷமானவங்க? கர்த்தருக்கு நம்மளை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டி கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உள்ள நாட்களெல்லாம். அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மறுபடியும் உயிர் பெறுகிற 2 பையன்கள். ஒருவேளை நீ செத்து போய் மறுபடியும் உயிரோடு வந்தால் உன் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறாய்? அம்மாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகிவிடும் இல்லையா? ஆனால் செத்து போன ஒரு ஆள் மறுபடியும் உயிரோடு வர முடியுமா? முன்பு எப்போதாவது அப்படி நடந்திருக்கிறதா? இங்கேயுள்ள அந்த நபரை, பெண்ணையும் சின்ன பையனையும் பார். அந்த நபர்தான் எலியா தீர்க்கதரிசி. அந்த பெண் சாரிபாத் பட்டணத்தில் உள்ள ஒரு விதவை.
அந்த பையன் அவளுடைய மகன். ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை மோசமாகி கடைசியில் அவன் செத்தே போய்விடுகிறான். அப்பொழுது எலியா அந்த பெண்ணிடம், பையனை என்னிடம் கொடு என்கிறார். செத்த பிள்ளையை மேல் மாடிக்கு எலியா தூக்கிச் சென்று அவனை படுக்கையின் மேல் கிடத்துகிறார். பின்பு கர்த்தராகிய தேவனே, நான் தங்கியிருக்கிற இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஜெபித்து முடித்ததுமே அந்த பையனுக்கு மூச்சு வந்து விடுகிறது. அப்போது எலியா அவனை திரும்பவும் கீழே கொண்டு போய், இதோ பார், உன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று அந்த பெண்ணிடம் சொல்கிறார். மகனை பார்த்ததும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி விடுகிறது. கர்த்தரின் மற்றொரு முக்கிய தீர்க்கதரிசியின் பெயர் எலிசா. இவர் எலியாவின் உதவியாளராக சேவை செய்கிறார். என்றாலும் அற்புதங்கள் செய்வதற்காக ஏற்ற காலத்தில் எலிசாவையும் கர்த்தர் உபயோகிக்கிறார். ஒரு நாள் சுனேம் பட்டணத்துக்கு எலிசா போகிறார். அங்கே ஒரு பெண் அவரை ரொம்ப அன்பாக உபசரிக்கிறாள். பிற்பாடு இந்த பெண்ணுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். கொஞ்சம் பெரியவனாக வளர்ந்த பின் அவன் ஒரு நாள் காலை வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிற தன் அப்பாவிடம் செல்கிறான். அப்பொழுது திடீரென்று, ஐயோ, என் தலை வலிக்கிறது என்று கத்துகிறான். அவனை வீட்டுக்கு தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த பையன் செத்து போகிறான். அவனுடைய அம்மாவுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். உடனடியாக எலிசாவை அழைத்து வருகிறாள். எலிசா வந்ததும் செத்துப்போன அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு ஒரு அறைக்குள் போகிறார். கர்த்தரிடம் ஜெபித்துவிட்டு அந்த பிள்ளையின் மேல் படிக்கிறார். சீக்கிரத்தில் அவனுடைய உடம்பு சூடாகிறது. அவன் 7 தடவை தும்முகிறான். அவனுடைய அம்மா உள்ளே வந்து பையன் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறாள். மகனை பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இதுவரை எத்தனையோ ஆட்கள் செத்து போய் இருக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் அதிக வேதனை அடைந்திருக்கிறார்கள். அப்படி செத்து போனவர்களை திரும்ப உயிருக்கு கொண்டு வர நமக்கு சக்தி இல்லை. ஆனால் கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை வைத்து கோடிக்கணக்கான ஆட்கள் அவர் எப்படியும் மறுபடியும் உயிருக்கு கொண்டு வருவார். ஆமாயின். ஆபத்தான கப்பல் பயணத்தில் பாதுகாக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல். அதோ பார், அந்த கப்பல் ஆபத்தில் இருக்கிறது. துண்டு துண்டாக உடைந்து கொண்டிருக்கிறது. தண்ணீருக்குள் குதித்திருக்கிற அந்த ஆட்களை உன்னால் பார்க்க முடிகிறதா? சிலர் ஏற்கனவே கரைக்கு நீந்தி வந்துவிட்டார்கள். அங்கே வருவது பவுலா? அவருக்கு என்ன நடந்துவிட்டது? நாம் பார்க்கலாம். பவுல் 2 ஆண்டுகளுக்கு செசரியாவில் கைதியாக வைக்கப்பட்டிருந்தார் இல்லையா? அதன் பிறகு அவரும் கைதிகள் சிலரும் ஒரு கப்பலில் ஏற்றப்படுகிறார்கள். அவர்கள் ரோமாபுரிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். கப்பல் கிரேத்தா தீவுக்கு பக்கத்தில் போகும்போது ஒரு பயங்கர புயல் காற்று அவர்களை தாக்குகிறது. காற்று ரொம்ப பலமாக அடிப்பதால் அந்த ஆட்களால் கப்பலை சரியான திசையில் செலுத்த முடியவில்லை. பகலில் சூரியனையும் இரவில் சந்திரங்களையும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. இப்படியே பல நாட்கள் செல்கிறது. கடைசியில் அவர்கள் எல்லோருக்கும் உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லாமல் போய்விடுகிறது. அந்த சமயத்தில் பவுல் எழுந்து நின்று, உங்களில் யாருமே உயிரை இழக்க மாட்டீர்கள். கப்பல் மாத்திரமே சேதமாகும். ஏனென்றால் நேற்று ராத்திரி கர்த்தருடைய தூதன் ஒருவனிடம் வந்து, பவுலே, பயப்படாதே, ரோமா ஆசாரியரான ராயனுக்கு முன் நீ நிற்க வேண்டும். உன்னோடு பயணம் செய்கிற எல்லோரையும் கர்த்தர் காப்பாற்றுவார் என்று சொன்னார் என்கிறார். புயல் தொடங்கி 14வது நாள் நடுராத்திரியில் தண்ணீரின் ஆழம் குறைந்து கொண்டே வருவதை கப்பலோட்டிகள் கவனிக்கிறார்கள். இருளில் பாறைகள் எவற்றிலாவது கப்பல் மோதிவிடுமோ என்ற பயத்தில் அவர்கள் நங்கூரங்களை போடுகிறார்கள். அடுத்த நாள் காலையில் ஒரு கரையை பார்க்கிறார்கள். அந்த கரையை நோக்கி கப்பலை செலுத்த அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். கரையை நெருங்க மணலில் கப்பல் சிக்கிக் கொள்கிறது. பிறகு அலைகள் அதன் மீது பலமாய் மோதி கப்பலை துண்டு துண்டாக உடைத்து விடுகிறது. படைத்தளபதி எல்லோரையும் பார்த்து, நீந்த முடிந்தவர்கள் எல்லோரும் முதலாவதாக கடலில் குதித்து கரைக்கு நீந்தி போங்கள். மற்றவர்கள் எல்லோரும்
அவர்களுக்கு பின் குதித்து கப்பலிலிருந்து உடைந்து வரும் மரத்துண்டுகளை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சொன்னபடியே அவர்கள் செய்கிறார்கள். இவ்வாறு கப்பலில் இருந்து 276 பேரும் அந்த தேவதூதன் வாக்கு கொடுத்தபடியே பத்திரமாக கரைக்கு போய் சேர்கிறார்கள். இந்த தீவு மெலித்தா என்றும் அழைக்கப்படுகிறது. அங்குள்ள மக்கள் ரொம்ப அன்பானவர்கள். கப்பலில் இருந்து வருகிறவர்களை நன்றாய் கவனித்துக் கொள்கிறார்கள். வானிலை சற்று சரியான பின் பவுல் மற்றொரு கப்பலில் ஏற்றப்பட்டு ரோமாபுரிக்கு அழைத்து செல்லப்படுகிறார். ஆமாயின்.